بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அர்த்தத்துடன் குழந்தைகளுக்கு எவ்வாறு பெயர் வைத்தார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் மிகவும் உயர்ந்த நெறிமுறைகளையும் அர்த்தமுள்ள அணுகுமுறையையும் பின்பற்றினார்கள். இஸ்லாத்தில் பெயர் என்பது ஒரு மனிதனின் அடையாளம் மட்டுமல்ல, அது நல்ல அர்த்தத்தையும் நல்ல குணத்தையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை. 1. நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் வைப்பது. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல அர்த்தம் கொண்ட பெயர்களை மிகவும் விரும்பினார்கள். அப்துல்லாஹ் அல்லாவின் அடியார், அப்துர் ரஹ்மான் அருளாளனின் அடியார், இவை மிகவும் சிறந்த பெயர்கள் என்று கூறினார்கள். ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். வசனம் 2132. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான பெயர்கள் அப்துல்லாஹ் மற்றும் அப்துர் ரஹ்மான். 2. கெட்ட அர்த்தம் உள்ள பெயர்களை மாற்றுவது. ஒருவரின் பெயர் கெட்ட அர்த்தம் கொண்டிருந்தால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாற்றி நல்ல பெயர் வைத்தார்கள். ஹதீஸ் ஆதாரம் அபூதாவூத். வசனம் 4957. ஹர்ப் போர் என்ற பெயரை மாற்றி நல்ல அர்த்தமுள்ள பெயர் வைத்தனர். இது மூலம் பெயர் மனிதனின் மனநிலைக்கும் சமூக பார்வைக்கும் தாக்கம் செலுத்தும் என்பதை காட்டுகின்றது. 3. இறை அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தும் பெயர்கள். அப்து அடியார் அல்லாவின் பெயர்கள் சேர்த்து பெயர் வைப்பது மிகவும் சிறந்தது. அப்துல் அஜீஸ், அப்துல் ஹகீம், இது மனிதன் இறைவனுக்கே அடிமை என்பதை காட்டுகிறது. ஹதீஸ் ஆதாரம் அபூதாவூத். வசனம் 4948. நீங்கள் உங்கள் பெயர்களையும் உங்கள் தந்தையின் பெயர்களையும் கொண்டு அழைக்கப்படுவீர்கள், ஆகவே நல்ல பெயர்களை வையுங்கள். 4. நபிமார்கள் மற்றும் நல்லவர்களின் பெயர்களை குழந்தைக்கு வைப்பது. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்களின் பெயர்களையும் நல்லவர்களின் பெயர்களையும் வைக்க ஊக்குவித்தார்கள். இப்ராஹிம், மூசா, யூசுப். இதன் மூலம் அந்த நபிமார்களின் நல்ல குணங்களை குழந்தைகளும் பெற்று வளர வேண்டும் என்ற நோக்கம். ஹதீஸ் ஆதாரம் அபூதாவூத். வசனம் 4950. நீங்கள் நபிமார்களின் பெயர்களை உங்கள் குழந்தைக்கு வைத்து அழையுங்கள். 5. தம்முடைய பெயரால் பெயர் வைப்பது. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் பெயரால் முஹம்மது என்று குழந்தைக்கு பெயர் வையுங்கள். ஆனால் அபுல் காசிம் போன்ற குன்யா புனைப்பெயர் பயன்படுத்துவதில் சில கட்டுப்பாடுகள் இருந்தன. ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் புகாரி. வசனம் 6187. என் பெயரால் நீங்கள் பெயர் வையுங்கள். குழந்தைக்கு முஹம்மது, அஹ்மத் போன்ற பெயர்கள் பயன்படுத்தலாம். 6. அகங்காரம் அல்லது தவறான அர்த்தம் தரும் பெயர்களை தவிர்த்தல். மலிக் அல் அம்லாக் அரசர்களின் அரசன் போன்ற பெயர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனெனில் அது அல்லாஹ்வுக்கே உரிய பெருமையை மனிதனுக்கு அளிக்கிறது. ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் புகாரி. வசனம் 6205. சஹீஹ் முஸ்லிம். வசனம் 2143. அல்லாவின் முன்னிலையில் மிகவும் மோசமான பெயர் மலிகுல் அம்லாக் அரசர்களின் அரசன். இது அல்லாஹ்வுக்கே உரிய பெருமையை மனிதனுக்கு கொடுப்பதால் இந்த மாதிரி பெயர் வைப்பது தவறு. 7. எளிமையான மற்றும் அழகான பெயர்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான, அழகான, உச்சரிக்க எளிதான பெயர்களை வைக்க விரும்பினார்கள். சுருக்கமாக சொன்னால், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது நல்ல அர்த்தம் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும், கெட்ட அல்லது அகங்காரமான அர்த்தம் இருக்கக்கூடாது, நல்லவர்களின் நினைவுகளை கொண்டிருக்க வேண்டும், ஒரு மனிதனின் பெயர் அவனின் வாழ்க்கையை பாதிக்கும் என்ற உண்மையை இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹதீஸ்கள் மூலம் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் மற்றும் மிகவும் முக்கியமாக எடுத்துக் காட்டியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நாம் இதுவரையில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அர்த்தத்துடன் குழந்தைகளுக்கு எவ்வாறு பெயர் வைத்தார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும். லைக் மற்றும் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عَمَّ يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن
وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا إنا أنذرناكم عذابا قريبا يوم